ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸல்ல வந்து VLOOKUP எப்படி வந்து ஸ்டாட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டைனமிக்கா ரேஞ்ச் செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஞ்ச் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது எப்படி அவுட்புட் இருக்கும், டைனமிக்கா ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அங்கே ஸ்டாட்டிக்கா எப்படி எடுத்து வர போகிறோம், டைனமிக்கா எப்படி எடுத்து வர போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நார்மல் VLOOKUP யூஸ் பண்ணுறேன். VLOOKUP என்னோட லுக்கப் வேல்யூ கேட்குது. லுக்கப் வேல்யூ எம்ப்ளாயி ஐடி I5 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே, லுக்கப் வேல்யூக்கு அடுத்தது டேபிள் அரேன்னு கேட்குது இல்லைங்களா? டேபிள் அரே வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் உள்ள இந்த இன்ஃபர்மேஷன் தான் C2 to F9 வரைக்கும் டேபிள் அரே வேல்யூ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது எனக்கு நேம்ஸ் வேணும். செகண்ட் காலம் எம்ப்ளாயி ஐடியிலிருந்து செகண்ட் காலம்ல அப்போ நேம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா 2 கமா ஃபால்ஸ்ன்றது வந்து எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ ஃபால்ஸ்னா 0னாலும் சேம் தான். ஓகே, 0 நான் அசைன் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்சாக இருக்கிற இந்த நேம் வந்து எனக்கு இந்த டேபிளில் இங்கே இருக்கு. ஓகேங்களா? எனக்கு அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ இதே எனக்கு மார்க்ஸு, கிரேடு இது எல்லாமே வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். போயிட்டு அந்த காலம் நம்பரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? 3ன்னு கொடுத்தா எனக்கு அந்த மார்க் அங்கே டிஸ்பிளே பண்ணுது. 4ன்னு கொடுத்தாக்க எனக்கு அந்த கிரேடு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நார்மல் VLOOKUPல நம்ம வேல்யூவை எடுத்துட்டு வந்துட்டோம். நான் வந்து டேபிள் அரேவும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த டேபிள் அரே நம்ம இங்க கொடுத்துருக்கிறது வந்து C2 to F9 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் டேபிள் அரேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டாட்டிக்கா இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள எனக்கு வந்து VLOOKUP வந்து நான் ஏதாவது எம்ப்ளாயி ஐடி கொடுத்தேன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்சாக இருக்கிற வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் நான் எக்ஸ்ட்ரா இப்போ ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி நான் பாட்டம்ல ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி ஐடி இங்க ஆட் பண்றேன். சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். 50 மார்க்ஸ் அண்ட் A கிரேடு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த எம்ப்ளாயி ஐடியை நான் இங்க என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்கா வந்து ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே 845. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே NN டிஸ்பிளே பண்ணுது. ஏன்னா நம்ம இந்த இது வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரேஞ்சு. இந்த பாட்டம்ல இருக்கிறதுக்கு வந்து நம்ம ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணல. இந்த இது எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ ஆட் பண்ணல. டேபிள் அரேல் இல்லாதனால நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இங்கே NN வந்துருச்சு. இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே n நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஐடிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம டவுன்ல போனோம்னாலும் நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதாவது டைனமிக்கா ரேஞ்சை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே போய் நமக்கு அதோட டீடைல் எடுத்து வந்து இங்க டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் நம்ம டைனமிக்கா வந்து VLOOKUP ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம டேபிள் அரே செலக்ட் பண்ற இடத்துல வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரேஞ்ச் வந்து டைனமிக்கா போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம VLOOKUPல மட்டும் கிடையாது, டேட்டா வேலிடேஷன் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பைவட் டேபிள் ஜென்ரேட் பண்ணும்போது கூட பைவட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்ல வந்து இல்லாம நம்ம வந்து எக்ஸஸா நம்ம டேட்டா ஆட் பண்ண ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நார்மல் ஃபார்முலாலேயே இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லைங்களா? இதுல வந்து இந்த VLOOKUPலயே டேபிள் அரே வந்து C2 to F9 நம்ம செலக்ட் பண்ணிட்டு போனீங்களா? அந்த பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு அந்த டேபிள் அரே இருக்கிற இடத்துல தான் நம்ம ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆஃப்செட்னு டைப் பண்ணுங்க. அந்த ஃபங்க்ஷன் வியூ ஆகும். ஜஸ்ட் டேப் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. ஆஃப்செட் ஃபங்க்ஷன்ல ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி தான். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் டேபிள்ல C2ன்றது தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ நான் என்ன பண்றேன், ரோ நம்பர் வந்து 0ன்னு அசைன் பண்றேன், காலம் நம்பர் வந்து 0ன்னு அசைன் பண்றேன். அதாவது ஆஃப்செட் ஃபங்க்ஷன்ல உள்ள ரோஸ் அண்ட் காலம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. VLOOKUPல இருக்கிறதையும் அதையும் நம்ம
இப்போ டேபிள் அரேல தான் வந்து நம்ம வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ரோ 0 காலம் 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஹைட் வந்து இந்த 0 எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரோ அண்ட் காலம் 0 இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல இருந்து எனக்கு ரைட் சைடும் மூவ் ஆகாது, லெஃப்ட் சைடு, அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாம எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூல அந்த கர்சர் வந்து ஸ்டாப் ஆகிறது தான் நம்ம அந்த ஜீரோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த கவுண்ட் ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன அங்க நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும்னா அங்க எம்டி செல் இல்லாம ஏதாவது டேட்டாஸ் இருந்ததுன்னா அதை நமக்கு அப்படியே எடுத்து வந்து இங்க டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் எம்டி செல்லு இல்லாம ஏதாவது டேட்டாஸ் இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். எம்டி செல் இருந்ததுன்னா அதை வந்து கவுண்ட்ல எடுத்துக்காது. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் ஏல வந்து வேல்யூ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சின்ற காலம் என்டையர் காலமே நான் செலக்ட் பண்றேன் கவுண்ட்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு -1 ஃபிக்ஸ் பண்றேன். பிகாஸ் இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூல இருந்து டாப்ல ஒரு ரோ இருக்கு. ஸோ அதுக்காக வந்து எம்ப்ளாயி ஐடி இந்த ஹெடர் ரோ இருக்கு இல்லைங்களா, அதுக்காக நான் -1 கொடுக்குறேன். அகைன் வந்து கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு வித் இப்போ ஹைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வித்துக்கு வந்து ஒரு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு செப்பரேட்டா யூஸ் பண்றோம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை இது பண்ணிட்டு அந்த என்டையர் ரோவை செலக்ட் பண்றோம். அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்குங்களா அந்த என்டையர் ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் க்ளோஸ் பண்றேன். அகைன் ஒரு க்ளோஸ். இங்க வந்து நம்ம எதுவும் -1 கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து காலம் வைஸா தேவையில்ல, ரோ வைஸா நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவையில்ல. ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்றேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரகுராமன்ற எம்ப்ளாயி ஐடி டீடைல்ஸ் எல்லாமே இங்க நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட ரேஞ்சை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்ச் சேஞ்ச் ஆயிடும். 4 பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி நம்ம லாஸ்டா ஆட் பண்ண எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எடுத்து வந்து வேல்யூ டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நீங்க n நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க இங்க டேபிள் அரே வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க எம்ப்ளாயி ஐடி ஆட் பண்ண உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 எம்ப்ளாயி ஐடி நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்ல. நான் ஒரு 3 எம்ப்ளாயி ஐடி ஆட் பண்றேன். ஓகேங்களா? கண்ணன், பாலாஜி, கிருஷ்ணன், இப்படி ஒரு 3 நேம்ஸ் வந்து நான் இப்போ அடிஷ்னலா இந்த காலம்ல ஆட் பண்ணிருக்கேன். 40, 50 and 78. ஓகேங்களா? பி கிரேடு, ஏ கிரேடு, ஏ கிரேடு. ஓகேங்களா? இந்த 3 காலமும் இப்போ நான் அடிஷ்னலா வந்து இன்க்ளூட் பண்ணது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காலம் வந்து இப்போ நம்ம அடிஷ்னலா இன்க்ளூட் பண்ணிருக்கோம் பாட்டம்ல. இப்போ நான் இந்த எம்ப்ளாயி ஐடி எடுத்து நான் இங்க என்ட்ரி பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பாப்புலேட் ஆகும். இப்போ 25489 அப்படின்னு டைப் பண்ணா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிடும். இந்த ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்க பாப்புலேட் பண்ணுது. ஓகேங்களா? அதே நான் இங்க போயிட்டு எம்ப்ளாயி ஐடி வந்து சேஞ்ச் பண்றேன். 56874 டைப் பண்ணா எனக்கு லாஸ்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இங்க பாப்புலேட் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டேபிள் அரே நான் வந்து இங்க வச்சிருக்கிறேன் இன்ஃபர்மேஷன். இதை அப்படியே காப்பி பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல கொண்டு போயிட்டு நான் கீழே அப்பன் பண்றேன். ஓகேங்களா? அப்பன் பண்ணிட்டேன். இப்போ அப்பன் பண்ணிட்டு இப்போ நான் பாட்டம்ல ஏதோ ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ 22954 22954. ஓகேங்களா? 22954 இங்க இருக்கு. ஸோ இந்த காலம்ல இருக்கிற இந்த ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்க பாப்புலேட் ஆகுது. இந்த காலம் வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல ஃபார்முலாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்